என்ன மதி, நீ எப்படி பேசுற? நான் தான் பேசுறேன். பின்ன எனக்குள்ள யாராவது நுழைஞ்சிட்டு பேசுறாங்களா? சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பாக்குற? போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். போ. கதவை தட்டிட்டு உள்ள வரணுங்கிற மேனேஜ் கூட உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்க. நீ நினைக்கிறதெல்லாம் நான் பண்ணணுமா? எனக்குன்னு ஒரு பிரைவசி இல்ல. எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ற? மகிழினி, மதி எங்க? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, நைட்டு மதி தனியா காட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்க. அத பத்தி விசாரிக்கலாம் தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன சொல்றீங்க? மதி தனியா காட்டுக்குள்ள போனாளா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு வந்தது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் சரி, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீங்க பாத்தீங்களா? நீங்க கண்டிப்பா என்ன சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மதி மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி நடந்துக்கிறீங்க. ஆனா நேத்து நைட்டு மதி காட்டுக்குள்ள போனாங்க. அத நான் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனப்போ அங்க எதையோ பார்த்து பயந்து மயங்கி விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் மதி தான் திரும்பி வந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க. அவ எதுக்கு காட்டுக்குள்ள போனான்னு அத பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா? ஆதிக்கு ஏதோ மருந்து வாங்க போனேன்னு சொன்னாங்க. ஆதியே ஒரு டாக்டர். அது மட்டும் இல்ல, மதியம் நானும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணோம். அப்படி இருக்கும்போது அவ எதுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற மருத்துவரை தேடி போனோம்? இதே சந்தேகம் தான் எனக்கும் வந்துச்சு. அத பத்தி பேசலான்னு தான் உங்ககிட்ட மதி எங்கன்னு கேட்டேன். வேண்டாம் மகா, நான் இப்பதான் மதிய பாத்துட்டு வரேன். அவ சரியா பேச மாட்டேங்கிறா, ரொம்ப கோவப்படுறா. அதனால நீங்க அப்புறமா அவகிட்ட பேசுறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே சரியா படல. ஆதி பெரிய பள்ளத்துல குதிச்சுட்டு அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்றான். வெண்ணிலா காட்டுக்குள்ள போயிட்டு வந்தப்போ அவங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்றாங்க.
அப்பவே மதிய அவங்க கூட போனதுக்காக நான் வார்ன் பண்ணேன். ஆனா அதையும் மீறி மதி தனியா காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கா.